ஹாய் ஸ்டூடெண்ட் டெக்வாஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா ரெட்மி நோட் 11s ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துறாங்க, இது என்ன ப்ரைஸில் வந்து அவைலபிள் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் உங்கள் கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 405 ppi பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேக்கு. டிஸ்பிளேயோட ரெப்ரசன்டேட்டிவ்னு பார்க்கும்போது 90 Hz ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளேல 90 Hz ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்பிளேயோட டச் ரேட்டுன்னு பார்க்கும்போது 180 Hz கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணும்போதும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பொதுவாக கேம் விளையாடும்போது நம்ம வந்து டிஸ்பிளே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த 180 Hz வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 11s ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek Helio G96 ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாலேஜ் G57 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ப்ளஸ் கேமிங் விளையாடுறவங்களுக்கும் வந்து நல்லா வந்து சப்போர்ட்டை கொடுக்கும் இந்த ப்ராசஸர். இந்த ரெட்மி நோட் 11s ஸ்மார்ட் ஃபோனோட OSன்னு பார்க்கும்போது Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. கூடவே பார்த்தீங்கன்னா UIன்னு பார்க்கும்போது MIUI 13 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கை கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து நல்ல சப்போர்ட்டு கொடுக்கும். இதனால் வந்து கேமிங்கை வந்து நம்ம ஹெவியாக விளையாடும் போதும் இந்த ஃபோன் ஹீட் ஆகுமானா அதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடும் போது நம்ம ஹீட் ஆனாலும் இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரேமோட மெமரி வந்து உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு 3GB வரைக்கும் அதிகப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்கிற மெமரியை வந்துட்டு விர்ச்சுவல் மெமரியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ரேமை 3GB எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆப்ஷனும் இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 33 வாட்ஸ் ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோ சார்ஜர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து டூயல் ஸ்ப்ளிட் டெக்னாலஜி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour வந்து தேவைப்படும். அப்படி நீங்கள் 1 hour ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேயில் ஒரு பஞ்சுவல் கேமரா செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 விதமான வேரியண்ட் வந்து அமேசான் வந்து சேல் பண்ணுறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16499 ரூபாய்க்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 17499 ரூபாய்க்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 18499 ரூபாய்க்கும் அமேசானில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர் வேரியண்ட்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் பிளாக், போலார் ஒயிட், ஆரிசன் ப்ளூ இந்த 3 கலர் வேரியண்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. இதனோட சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது டெடிகேட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருங்க. அட் டைமில் வந்து 2 சிம் யூஸ் பண்ணலாம். ஒரு மெமரி கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் மெமரி கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் பாட்டம் சைடில் ஒரு ஸ்பீக்கரும் 2 ஸ்பீக்கர் கொடுத்துறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து IP கிரேடுன்னு பார்க்கும்போது IP53 கிரேட் கொடுத்துறாங்க. இதனால் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதர் ஃபீச்சர்னு பார்க்கும்போது 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்மார்ட் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்க்கும்போது 5.0 ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் சூரியன் டெக் சேனலோடு. சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.